அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். காலையிலேயே ஒரு கண்ணீர் அஞ்சலி கவிதையை பற்றி உங்களோடு சற்றே உரையாட வேண்டிய ஒரு காலகட்டமாக என்று இதை பார்க்கிறேன். ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த டி. கண்ணன் என்கின்ற ஒரு கவிஞர் 2 நாட்களுக்கு முன்பு தனது 65வது வயதில் இயற்கை எழுதியுள்ளார். அவருடைய கவிதையை படித்து பார்த்தேன். பிரமிழ் என்று ஒரு கவிஞன் தான், அதனுடைய சாயலா இல்லை அந்த கண்ணீர் அஞ்சலி கவிதை, அவர் எழுதிய கவிதையே அவருக்கு ஒரு அஞ்சலி கவிதையாக வெளியிடப்பட்டிருந்தது. நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார் அவரோட புகைப்படத்தோடு. உண்மையிலேயே ஒரு ஆழமான மன அமைதியையும் ஒரு இயற்கையின் தத்துவத்தையும் அந்த கவிதை வெளிப்படுத்தியது. எனக்கு மிகவும் ஆழமான ஒரு கவித்துவமான ஒரு வரிகளாக அதை நான் பார்த்தேன். கவிதை என்பதை சிற்றரசு பேரரசு என்று பெயர் சுட்டி கொண்டு எழுதுபவர்கள் மேடை அலங்காரங்கள் செய்து கொண்டு அரசியல் தலைவர்களை வைத்து கொண்டு பேசுபவர்கள் தான் கவிதை என்று பெரும்பாலானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கோ ஒரு ஓரத்தில் 10ஓடு 11ஆக ஒரு மாபெரும் கவிஞன் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்பது ஒரு மிகவும் ஆச்சரியமான வருத்தமான ஒரு செய்தியாக நான் பார்த்தேன். அந்த கவிஞரின் கண்ணீரஞ்சலி கவிதை என்னை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருந்தது. அது மட்டுமல்ல, அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், வண்ணத்து பூச்சி விளைவு என்கின்ற கேயாஸ் தியரி என்று சொல்லக்கூடிய அதையும் பிரதிபலித்தது. ஒன்றின் முடிவில்தான் இன்னொன்றின் ஆரம்பம் என்று சொல்வார்களே, அதுபோலவும் அது இருந்தது. அந்த ஆழமான ஒரு படிமக் கவிதை, ஆழமான ஒரு படிமக் கவிதையை உள்வாங்கி கொண்டு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள விரும்புவது எனக்கு மிக்க வருத்தமளிப்பதாகவும் இருக்கிறது. இன்னொரு நேரம் இப்படியும் ஒரு கவிதை ஒரு மனிதர் கவிஞன் என்கிற பெயரிலே எழுதிவிட்டு சென்றிருக்கிறாரே என்று ஆச்சரியமாகவும் இருக்கிறது. கவி பேரரசு, கவி சிற்றரசு என்று பெயரை சுட்டிக்கொண்டு டாம்பீகமாக மேடையிலே அரசியல் தலைவர் வைத்து கொண்டு கவிதை எழுதுவது மட்டும் கவிதை இல்லை. எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு மார்கழி மாதத்து குளிரில் பூத்து குலுங்கும் ஒரு மலரைப் போல ஒரு கவிதையை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் ஒரு கவிஞன் என்று நினைத்து பார்த்தால் மிகவும் அபூர்வமாகவும் இருக்கிறது, அபாரமாகவும் இருக்கிறது. அந்த கவிதை வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கண்ணீரஞ்சலி கவிதை. ஓடாத கைக்கடிகாரத்தை அறிந்தே பரிசாய் கொடுத்துவிட்டு சென்றான். நண்பன் சாயலை போட ஒரு நண்பன். வெகு காலத்திற்கு பிறகு அது துடிக்க தொடங்கியது. அந்த நண்பன் இறந்து விட்டான். நான் அனுமானித்து கொண்டேன். ஆம், அவன் இறந்து விட்டான். இவ்வளவுதான். ஓடாத கைக்கடிகாரத்தை தெரிந்தே பரிசாய் அளித்துவிட்டு சென்றான். நண்பனின் சாயல் கொண்ட நண்பன். வெகு காலத்திற்கு பிறகு அது துடிக்க தொடங்கியது. அந்த நண்பன் இறந்து விட்டான். நான் அனுமானித்து கொண்டேன். ஆம், அவன் இறந்து விட்டான். என்ன ஒரு அற்புதமான உள்ளமைதி மிக்க ஒரு கவிதையாக இதை பார்க்க வேண்டும். டி. கண்ணன் என்கின்ற ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞர் 2 நாட்களுக்கு முன் மறைந்து விட்டார். இந்த கவிதையில் உள்ள உள்ளமைதி, அதில் உள்ள பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்கின்ற கேயாஸ் தியரி என்று சொல்வார்கள். கலிஃபோர்னியாவில் வண்ணத்து பூச்சி சிறகடித்தால் ஆப்பிரிக்க வானம் புயல் மையம் கொள்ளும் என்று சொல்வார்களே, அதுபோல்
ஏதோ ஒரு விளைவு இன்னொரு விளைவு, ஒரு விளைவு முடிவு இன்னொரு விளைவினுடைய ஆரம்பமாக இருக்கிறது என்பதை இந்த கவிதை சொல்கிறதா? ஒன்றின் முடிவில்தான் இன்னொன்று தொடக்கமா? இது ஒரு உள்ளார்ந்த ஒரு சமிஞ்ஞையாக, ஒரு அடையாளமாக இந்த கவிதை ஒரு மனிதனின் உயிர் அடங்கும் போது அவன் பரிசளித்த கடிகாரம் ஓட ஆரம்பித்து விட்டது என்பது எவ்வளவு அற்புதமான உவமை என்பதையெல்லாம் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆழ்ந்த அஞ்சலிகள். அந்த கவிஞனுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலிகள். டி. கண்ணன் என்கின்ற ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கவிஞர் மறைந்து விட்டவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.